ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. நீ சொன்ன மாதிரி இன்னும் கூட்டணி பத்தி எந்த முடிவும் எடுக்கலன்னு முரசுக்காரர் சொல்லிட்டாரு. எல்லாரும் இன்னும் குழப்பத்திலே இருக்க மாதிரி இருக்கு. என்னதான் நடக்குது? வணக்கம் விக்ரம். அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். அதைத்தான் அரசியல் நகர்வுகள், அரசியல் தந்திரம் அப்படின்னு பல வகைகளில் சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும். இலை கட்சியில அதிரடி மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. என்னதான் விஷயம்? எல்லாம் வேட்பாளர் தேர்வுனால வந்த வினைதானா? வேட்பாளர் தேர்வுல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்ததா, தோட்டத்துக்கு புகார்கள் வந்து குவிஞ்சதால அது பத்தி விசாரணை நடந்ததா. அதோட தொடர் விளைவு தான் இந்த நடவடிக்கைகள்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். நடவடிக்கைகள் முடிஞ்சதா இல்ல இன்னும் தொடருமா? இன்னும் தொடர வாய்ப்பு இருக்கிறதா தான் தகவல்கள் வருது. கட்சியில தன்னை மட்டுமே நம்பி இருக்கிற தன்னுடைய விசுவாசிகள் புறக்கணிக்கப்படுறதா கட்சி தலைமைக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கான். அந்த கட்சியில அப்படி கூடவா நடக்கும்? அவங்க தானே கட்சியே. நீ சொல்றது சரிதான் விக்ரம், அந்த கட்சியே அவங்க தான். ஆனாலும் அவங்களுக்கு தெரியாம பல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது உண்மைதானா? வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுலேயே குளறுபடிகள் நடந்ததும் அவங்களுக்கு தெரிய வந்ததான். அதனாலதான் அவங்களே நேர்காணல்ல இறங்கிட்டாங்களாம். சரிதான். எல்லா தொகுதிக்கும் அவங்களே நேர்காணல் செய்ய போறாங்களா? அப்படி இருக்காதுன்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். நான் தான் வேட்பாளர்களை தேர்வு செஞ்சேன், அதனால உள்கட்சி சண்டை எதுவும் இல்லாம கட்சி வேட்பாளரோட வெற்றிக்கு பாடுபடணும்னு சொல்றதுக்காகத்தான் சில தொகுதிகளுக்கு மட்டும் நேர்காணல் நடத்துவாங்களாம். இதனால அதிருப்தி ஓரளவு அடங்கிடும்னு நினைக்குதான் இலைக்கட்சி தலைமை. அதுவும் சரிதான். தேர்தல் நேரத்துல நம்பிக்கை இழந்து வேற கட்சிக்கு போயிடாம தொண்டர்களை தங்களோட கட்சியிலேயே தக்க வைக்கிறதுக்கு இது நல்ல ஐடியா தான். சரியா புரிஞ்சுக்கிட்ட விக்ரம். தன்னுடைய மேற்பார்வையில தான் கட்சியில எல்லாம் நடக்குதுன்னு எல்லாருக்கும் எடுத்து காட்டுறதுக்கு இது உதவும் இல்லையா? கரெக்ட் ரோபோ. அப்போ பட்டியல் எப்போ வரும்? எல்லாம் சரியா இருந்தா முதல் பட்டியல் நாளைக்கே கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. முழு பட்டியலும் வரலைன்னா கூட 11 பேரோ 18 பேரோ கொண்ட முதல் பட்டியல் வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க விக்ரம். சரி வரட்டும், பாத்துக்கலாம். மற்ற கட்சிகளோட நிலைமை என்ன ரோபோ? ஒவ்வொரு கட்சியை பத்தியும் பேசணும்னா நிறைய நேரம் வேணும். இப்போதைக்கு ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா கூட்டணி பத்தின குழப்ப நிலை தொடருது, அவ்வளவுதான். சரி ரோபோ, மற்ற விஷயங்கள்லாம் மறக்காம நாளைக்கு சொல்லிடு. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நன்றி நேயர்களே.